தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே. அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள். அது என்னடா இத்தனை நாள் இல்லாத, இத்தனை ஆண்டுகள் இல்லாத சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி? இத்தனை நாள் என்ன நல்லது? எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் சொல்றா, இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் சொல்றா. நவம்பர் 26 27 தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும், நடத்தி காட்டும். சோர்ந்துருவானோ, அண்ணன் தளர்ந்துருவானோ, மனசு உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சியல். செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான் அடிக்கிறான். ஒரு தங்கச்சி அடிக்கிறாடா சுவிஸ்ல இருந்து. என்னப்பா அண்ணா நீ சுதந்திராத அண்ணா, நீ கவலைப்பட்டாத துவன்றாத, பாட்டுக்கு போயிட்டே இரு நீ பாட்டுக்கு போ அண்ணா. நீ உன்னை பார்க்காத செத்த மாவீரன் நிறைய இருக்கான், உன்னை பார்த்து செத்தவன் இருக்கான்ல, அவன் ஆன்மா உன்னை கைவிடாதல்ல அண்ணா, உன் கூட வரும், நீ போ நீ தைரியமா போ என்றார். நீ எழுதி வை 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள், நான் உச்சரிக்க பார்ப்பேன். நம் இனத்தின் முன்னோர்கள் எல்லாம் பெரும் வீரர்களாக இருந்தார்கள், மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தேவை என்ற எண்ணம் இருந்தது இல்லை. இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு மகனுக்குத்தான் உலகத்திலே பறந்து விழுந்த இந்த பூமி பந்திலே என் இனத்திற்கென்று ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம் வேண்டும் என்ற கனவு இருந்தது. நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான். ஈழ நிலத்தில் நிற்கிற போது என்னுடைய அண்ணன் நடேசன் அவர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். என் தம்பி சேராவும் அழைத்துச் செல்வார். அந்த அலுவலகத்தில் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, எண்ணற்ற தாய்மார்கள் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, குறிப்பாக என் தாய்கள் பெண் பிள்ளைகளை, 20 21 வயது நிறைந்த பெண்களை, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள், பெற்றோர்கள் நினைப்பார்கள். வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள். எதற்காக? தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன். எத்தனை கண்ணகி கீழா நம்ம கோயில் கட்டுறது, எத்தனை தாய்மார்கள் இறந்தவர்களை விடு, இறந்து போ மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது எப்படிடா நீ போவது? எப்படி போவாய்? மாவீரர்களில் மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள், வீர தந்தையர் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. போற்றத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டு போ மகனே மகளே என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள் தான். இங்க அப்படியாடா இருக்கு? பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். அது செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன், நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன். உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி சத்தம்? உங்களுக்கா? என்னுடைய அப்பா இன்னும் இருக்கிறார், இங்கேதான் இருக்கிறார். தலைவர் சுடரேற்றும் போது பக்கத்திலே நிற்பார். பொன் தியாகம் அப்பா. எடுத்த உடனே நீ அங்க அப்பா வீட்டுக்கு தான் போகணும், அங்கதான் அனுப்புனாங்க. ஏன்னா மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் அவர் தான். அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு, குடிக்க அந்த சுக்கு தேநீர் கொடுத்தாங்க. அம்மா பக்கத்தில் உட்கார தலையை கொதி விட்டு சொல்ற, பெரியவன் இறந்துட்டான், இங்கனதே மடியில் படுத்து சின்னவன் அழுதுகிட்டு இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். தலைவர் கூட அண்ணன் இருந்தான்னு இருந்தேன், அண்ணன் இல்லை, இப்போ நான் போறேன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். காலையில் போய் சேர்ந்துட்டான், படையில சேர்ந்துட்டான். அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஆகுது, அவனும் வீரச்சாவடைஞ்சிட்டான்.
இப்ப என் தாய் தந்தை என்ன சொல்றாங்க, என்ன நானும் அப்பாவும் இன்னும் 2 பிள்ளைகளை பெற்றிருந்திருக்கலாம் முன்னாடியே. என் தம்பி புகழ்மாறன் எனக்கு பாதுகாப்பான என்னவன். இந்த கரும்புலி படை படமும் இருந்தது. தலைவர் உட்கார்ந்து இருப்பார். கடைசியா ஒரு விருந்து தலைவரோட உண்டுதான் தாக்குதலுக்கு செல்வார்கள். அந்த படத்தை நீங்கள் இங்கே ஆவணங்கள் போட்டு காட்டினது இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல புகழ்மாறன் இருக்கான். அவன் தான் எனக்கு பாதுகாப்புக்கு. அவன் என்னை படுக்க வச்சுட்டு போறாரு. எங்க அண்ணன் தவமும் அவனும் போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பி சாரா வந்து கதறி அழுகிறா. என்னன்னா அது இந்த மாதிரி செல் அடிச்சு இறந்துட்டாங்கன்ட்டு. புகழ் வேற ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பான்னு யாருக்கும் தெரியல. இப்ப எனக்கு வந்து உத்தரவு, அங்க இடத்துக்கு தம்பி அனுப்பிடக்கூடாது, அந்த தவம் உடைய இறுதி இடத்துக்கோ இங்கேயோ தம்பி போகக்கூடாதுங்கிறத உத்தரவு. அது மீறி நான் வந்து ஒரு சும்மா ஒரு கையில் மேல் கட்டி தெரியாம வந்து நின்னுக்கிறேன். ஒரு ஓரத்துல போய் நிக்கிறேன். அப்ப புகழ் உடம்பு இருக்கும்போது ஒரு பெண் வந்து கதறி கதறி அழுகிறா. அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியல. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தெரியுது. புகழ் நேசிச்ச ஒரு பெண் அந்த பொண்ணு புகழை நேசிச்சிருக்குன்னு தெரியல. அடக்கம் பண்ணியாச்சு. காலையில போய் சேர்ந்துட்டா ஏகத்துல. ஏன்? அவன் விட்டு விட்டு சென்ற கனவு அப்படியே இருக்கிறது. உயிராய் நேசித்தவனின் உயிர் இனத்தின் விடுதலை, மண்ணின் விடுதலையில் இருக்கிறது. அதனால் அவர் உயிரை கொடுக்க தயாராகி வந்து நின்றுட்டார். இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி நொறுங்கி விழுகிறது. அதுக்கு தாங்க முடியாத ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. என்றால் அந்த பாடல் ஒலிக்கிறது எங்கே? தவமன்னனை அடக்கம் செய்கிறார்கள். அந்த நாட்டுக்குள் பயணிக்கிற போது எல்லாரும் தவமன்னா 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 என்றுதான் வாக்கிலே அலைத்தொடர்புகளை அழைப்பார்கள். அவ்வளவு அவ்வளவு அன்பு நிறைந்தவன். அதற்கு முன்பாங்க இருந்தவன் என்னரு மன்னன் தமிழ்ச்செல்வன். யாராக இருந்தாலும் தமிழ்ச்செல்வன் 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 பெயரை உச்சரிக்காத ஒருவன் இருக்க முடியாது. அது மாதிரி தவம் போகாதேன், அதையும் மீறி போய் நின்றேன். பக்கத்திலே என்னரு மன்னன் தமிழ்ச்செல்வன் அவருடைய மனைவி நின்று எல்லாரும் நிற்கிறார்கள், நான் ஓரத்தில் நிற்கிறேன். இதே பாடல் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே. இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி கண்கள் கலங்கி சிதைந்து அழாத ஒருவன் எவனும் இருக்க முடியாது. எத்தனை வீர மரணங்கள். தலைவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண்முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். என் கைகளிலே எவ்வளவு உயிரற்ற உடல்கள், என் கண்முன்னே எவ்வளவு ரத்தம், எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கடல். இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை, மாறாக வெறியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார். சான்று இங்கே காட்டிய காணொளியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சிலை சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய். ஒரு வெறி அப்படி ஏறி நிற்பார். அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே திறந்து இருக்கிற ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது, இருக்க வேண்டும். நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவனுடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்ததால் தெருவெங்கும் இறந்து கிடக்கிறாய். என்னரும் தமிழனே, இறந்து கிடக்கிறாய். தீரன் சின்னமலையை மறந்தாய், பூலி தேவனை மறந்தாய், மருது பாண்டியரை மறந்தாய், அழகுமுத்துக்கோனை மறந்தாய், பண்டார வன்னியனை மறந்தாய், சுவரன் மாறன் என்கிற பெரும்பிடுகு முத்தரையன் உன் பாட்டனை மறந்தாய், சுந்தரலிங்கத்தை மறந்தாய், வெள்ளைய தேவனை மறந்தாய், மன்னர் கட்டப்பொம்மனை மறந்தாய், எல்லாவற்றையும் மறந்தாய். உன் வீரத்தை மறந்தாய். நீ யார் என்பதை மறந்தாய். தன்மானம் இழந்ததால் தலை நிமிர்வில்லாது போனது. இல்லை என்றால் தமிழ்நாட்டை தலை நிமிர தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்வார்களா? நீ எங்கிட்டு நீ நிமிர போற? குடிச்சு குடிச்சு குனிஞ்சதான் நிமிரவே இல்லை. எங்கிட்டு நீ நிமிர போற? பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா?
மறந்தாய். இந்த இனத்தை போல அறமும் வீரமும் மானமும் கொண்ட வாழ்ந்த இனம் வரலாற்றில் ஒரு இடத்துல காட்டுறார். ஒரு இடத்தில் காட்டு. என்னபடி ஆரம்பி எத்தனை நாடுகளை வென்றான் நமது முன்னவர்கள். ஒரு இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். செய்தி காட்டுறான். செய்தி காட்டு. நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன். செஞ்சோலையிலே 61 குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொன்றார்கள். அவரிடத்திலே விண்ணூர்தி இருந்தது. அடுத்த நொடி பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில் சிங்கள பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா? முடியாது. ஏன் செய்யல? கட்டுநாயக்கா விமான தளத்தை ராணுவ விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்த தலைவன் பொது விமான தளத்தில் போட எவ்வளவு நேராகும் என்கிற கேள்வியை என்னரும் சொந்தங்கள் எழுப்பி பார்க்கணும். ஏன் செய்யல? அவன் உறுதியாக நின்றான். எங்களுக்கு எதிரி என் இன மக்களை கொன்று குவித்து அழிக்கிற சிங்கள ராணுவம் தானே ஒழிய சிங்கள மக்கள் இல்லை என்பதில் அவன் இறுதி வரை உறுதியாக நின்றான். எங்கள் பெண் பிள்ளைகளை சிங்களர்கள் சூறையாடியது எவ்வளவு, வன்புணர்வு செய்து கொலை செய்தது எத்தனை, பலிக்கு பலி பதிலுக்கு பதில் என்ற நோக்கிலே ஒரு விடுதலை புலி மறவன் ஒரு சிங்கள பெண்ணின் நிழலை தொற்று பண்ண என்று சொல்றா பார்ப்போம். ஏன்? அறத்தின் வழி என்ற மறவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? உனக்கு கேட்க நாதி கிடையாது. இத்தனை பேர் ஈகம், இவ்வளவு பெரிய தலைவன். என்ன அவன் வீடு கட்ட போறான்னா இந்த நாடு அவனுக்கானதா? இன்னும் ஈழம் ஒரு தீவது, ஈழம் ஒரு பிரச்சனை, எங்கே ஒரு நடந்ததுன்னு நினைச்சிருக்கான். உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல. இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது. நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் கொண்டாடி. அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள். என்னடா இத்தனை நாள் இல்லாத, இத்தனை ஆண்டுகள் இல்லாத சீமானும் அவன் தம்பிதங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி? இத்தனை நாள் என்ன நல்லது? எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள். இவன் மகன் இந்த நிலத்தில் சொல்றா, இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் சொன்னான். நவம்பர் 26, 27 தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா, நடத்தி காட்டும்டா. அன்னைக்கு உங்க சட்ட நாள், உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன். எங்க போகுதுன்னு பாக்குறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் இந்த நாள்ல பிறந்த நாள் வரல, சட்ட நாள் வரல? ஏன் வரல? எனக்கு தெரியும்டா. ஏன்? பிரபாகரன் மகன் வளராண்டா, நிமிர்றாண்டா. ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம 36,50,000 வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்ல, அவன் அல்லடா. இத்தனை மாவீர மக்கள் உந்தி தள்ளுதுடா, அவனை தள்ளுது. செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா? இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போராடினானாடா? இல்ல பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்டு அலைந்தவனா? உலக அரசியல் உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன், ஒரே தலைவன், என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 3 தலைமுறைடா களத்தில் மாண்டது. ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலுப்பிள்ளையும் பார்வதி, பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் 3 பிறகு என் அண்ணனும் அண்ணி. 3 தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும்தான். உலகத்தில் எவனுடைய வரலாறா? ஓசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யார்? யாசர் அராபத், யாருடைய வரலாறு?
என்னடா உனக்கு இருந்தது? என்ன இருந்தது? போரில் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது, அதனடா உலக மரபு. அதானே சரணடைந்த என் தங்கை இசைப்பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தா என்ற குரல் ஒருத்தம் கூட எழுப்பலையே. ஏண்டா? ஏன்? ஏன்? உலகத்தில் எங்கு உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணலும். அதுபோல இந்த உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் காயம்பட்டாலும் தமிழன் மண்ணலும் அழுதிருக்கிறது. ஒரு நடன கலைஞன் மைக்கேல் ஜாக்சன் இறந்ததற்கு உலகம் முழுவதும் அழுதாண்டா. உலகம் முழுவதும் அழுதான். நாங்க யாருக்கு அழல? பெனாசிர் பூட்டோவுக்கு, யாசர் அராபத்துக்கு, மம்மர் கடாபிக்கு, அதிபர் முபாரக்குக்கு யாருக்கு அழல? யாருக்கு அழல? சதாம் ஹுசேனுக்கு. சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகளா நாங்க. அயலான்கிற ஒரு பையன் சிரியா நாட்டில் கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிறுவனுக்காக எல்லோரும் அழுதீர்களே. என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்துக்கு ஏண்டா ஒருத்தங்கூட நீங்க அழல? ஏன் அழல? ஏன் ஏன் அழல? சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசைப்பிரியார் ஏனடா கேட்கல? உலகம் கேட்கலடா, உலகம் கேட்கலடா. விடுறா. இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம் அரசியல் ஏனடா கேட்கல? ஏன் கேட்கல? நீ நாதியற்றவன்டா, நாதியற்றவன். ஒரு பச்சிலம் பாலகன், 12 வயது சிறுவன், அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்க யாராவது சொல்ல தெரியுமா? பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படா எப்படா எப்படி? அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாரில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்ப நீ? எப்படா உள்ள இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா? ஏன் அவனை கொன்னா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்த இந்திய பெருநிலத்தில் திராவிடன் திராவிடன் எங்கடா? எந்த திராவிடன்டா? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில இருந்து அறிக்கை, கேரளாவில இருந்து ஒரு துளிக்கு ஒரு செய்தி. ஒருத்தன் இல்ல. ஏன் நாதி இல்லடா உனக்கு? நாதி அல்ல, நீ நாதியற்று போனாய். ஒரு வயகம் வெள்ளை கொடியேந்தி வந்து சரணடைங்கள் என்று சொன்னவன் யாரடா? கோத்தபாய ராஜபக்சே, அவன் கீழே இருந்த ராணுவ தளபதிகள். போய் சரணடைங்கள் என்று சொன்னவர்கள் யாரடா? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்கள் பேர சொல்லணுமா? என் அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இன்னும் 3 தளபதிகள் 300 பேரோடு போய் வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்பது சர்வதேச போர் மரபு. எப்படா கொன்ன? ஏன் கேட்கல? கேட்கல. ஏன் நாதி கிடையாது? முள்ளிவாய்க்கால் இருந்து வெளியே வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வாருங்கள், நாங்கள் பாதுகாப்பு தரும் அடைத்தவன் அவன். சிங்கள ராணுவம், சிங்கள அதிகாரம். மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்தார். இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான பெருமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மண்ணெளி போட்டார்கள். வழிகளை மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள். ஒருவர் 2 அல்ல, என் உடன் பிறந்தானே 10,000 பேருக்கு மேலே, பச்சிலம் குழந்தைகள் 50க்கு மேலே, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், எண்ணற்றவர் மக்கள் 10,000 பேர் சரணடைந்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா, அங்கே வந்த ராணுவ தளபதி, எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார். ஒருத்தன் கேட்கலையே 10,000 பேரும் எப்படா செத்தான்? பட்டினியால, இல்ல நோய்வாய்ப்பட்டா, இல்ல கொன்னு புதைச்சிட்டியா? ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்? நாதி இல்ல உனக்கு, நாதி இல்ல. அதான்டா அந்த பகிரேடா செம்மணி படுகொலை.
தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா. ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா. வேற என்னடா வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? இளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய். மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீர தினத்துக்கு தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு. எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது. இங்க சொல்ல அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், பிரிட்டனில், சுவிஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, டென்மார்க்கிலே எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட. உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம்? இந்த உறுப்புகளை சிதைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த. மாறும். பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும். படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும். இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும். தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். நாதியற்று போனாயடா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான்? உனக்காக பேச எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு. சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு. வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்ப தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நமக்கென்ற ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்ற ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தரித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள். அதனால என்ன செய்யணும்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னிலும் இளைய எண்ணுயிர் தம்பி தங்கைகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். இது ஒரு இறை வழிபாடு கிடையாது. இது குலதெய்வ வழிபாடு, இனதெய்வ வழிபாடு. இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி, என் இனதெய்வம் முருகன். அப்படித்தான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது, எங்கள் இனத்தெய்வம், எங்கள் இணை இறைவன். என்னிடத்தில் கேட்டார்கள், பிரபாகரன் இருக்கிறாரா? இருந்தால் அவன் என் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன். இந்த உலகம் மகத்தானது, விசித்திரமானது. எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை. அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள். அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே. செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா? ஆசை இருந்திருக்காதா? ஆர்வம் இருந்திருக்காதா? அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி, படம் பார்க்கிறது, நடிகருக்கு மன்ற வைக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்காதா? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அடிமை. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு முச்சந்தில கத்துறோம்? எங்களுக்கு இருக்கிற நிலை, குடிக்க தண்ணீரை, சுவாசிக்க காற்றில்லை, படிக்க கல்வியில்லை, படித்த வேலை இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்
எங்கள் பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடாது என்கிற நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம். கொடுத்து நிற்கிற அரசியல் களம் அவன் நின்றது இதே நோக்கத்திற்காக. உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம், போர்க்களம், அதில் நின்றான் உயிரை கொடுத்த வள்ளல்கள் உண்டு. ஊரை கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், நாட்டை கொடுத்தவன், சொத்தெல்லாம் கொடுத்தவன், பொன்னை கொடுத்தவன், பொருளை கொடுத்தவன், மாடு கொடுத்தவன், ஆடு கொடுத்தவன், எல்லாம் கொடுத்தவன் வள்ளல். ஆனால் தன் இனம் வாழ உயிரையே கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல், எவ்வளவு போற்றத்தக்க தெய்வங்கள் என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களை நம்பி தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பட்ட இனத்தில் பிறந்து நீ என்ன எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்க? என்ன நின்றுட்டு இருக்க? அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த நிலைமையில நிக்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு, நான் பார்க்க தானே போறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 6 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை, இந்த 3000 சொல்லிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். அது போகும். அடுத்த தடவை இருக்க டாஸ்மார்க்கு உடனே போகும். அது அப்புறம் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று இருக்கோம். இங்க நீ அவருக்கு போட்டியா, இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு எவனும் கிடையாது. நாங்க நிக்கிற களமும் நிலம் வேற. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பியெல்லாம் போயிருவீங்களான்னு. ஒருத்தனும் வரல. புரியுதா? அத நாம் நிற்கிற களமும் காலமும் வெவ்வேறு. நோக்கம் ஒன்றுதான். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னதானே செய்யலாம், என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இது அரசியல் விடுதலை தான். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் தேசிய விடுதலை வென்றெடுக்க முடியும் நம்புறாங்க. நம்ம அண்ணன் தமிழரசன் அதை நம்புறாங்க. ஆனா தமிழரசன் அந்த மாதிரி செயலை முன்னெடுக்கும் போது தாத்தா தடுக்கல. இதை செய்யாத தமிழரசா ஏன் செய்யறாங்கன்னு சொல்லல, அதை செய்யணும் ஊக்கப்படுத்தல, அமைதியாயிட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறுதியாக மரண தண்டனை எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மரண தண்டையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மகத்தான மரவன் உண்டு என்றால் அது நம்ம தாத்தா கலியபெருமாள் அவர்கள் தான். பகத்சிங்குக்கு அப்புறம் அவன் தான். அதனால மன்னிப்பு கேட்டலாம் வெளியில நான் சத்திய போறேன்னு கடைசியா வெளியில வந்த போது அப்போ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் கல்யாணம் பண்ணவருக்கு தியாரம் அங்க ஒரு கூட்டத்தில் ஒரு சிவப்பு போரை போட்டு நாற்காலில் உட்கார்ந்து இருந்தார். என்னை பார்த்துட்டாரு. குறுக்கு மரணங்க ஒரு பை வச்சிருந்தாரு, சோழனா பையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு. வாழ்வு மரணம் அந்த புத்தகத்தை எடுத்து இந்த இதை வச்சுக்க அப்படின்னாப்புல. அது பெரிய புத்தகம் ஒன்றும் இல்லை, சின்ன புத்தகம் தான். படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் முடிக்கிறாரு தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும்போது, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது என்று முடிக்கிறார். ஆயுதத்தில் தொடங்கியவன் அறிவாயுதத்தில் முற்றுப்புள்ளி வச்சான். இப்ப என் தலைவன் ஆயுதம் ஏந்தி வச்ச மிச்சத்தை அவன் மகன் கலியபெருமாள் பேரன் தமிழரசன் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி இலக்கு, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அதுக்கு என்ன வழி இருக்குது? சிங்களன் நம்மளை அடிமைப்படுத்தினான், விடுதலை அவன் கைக்கு போனது. போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான். சொந்த சகோதரனிடத்தில் தானே இருக்கிறது என்று நம் முன்னவர்கள் செய்கிற வழக்கமானது பெருந்தன்மையும் பேரன்பிலும் பிழை செய்தார்கள். விடுதலை அவன்கிட்ட போனது. சிங்கள பௌத்தன் முழு அதிகாரத்தை கைப்பற்றினான். தமிழர்களை பூர்வீக குடிகளை 2ஆம் தர குடிமக்களாக தள்ளினான். நம் மொழியை புறந்தள்ளினான்.